நாள் இப்போ வீடியோ வந்திருக்கு. எஸ் ஆக்சுவலி வீடியோ போடுறேன். சில ஷார்ட்ஸ் போட்டுன்னு தான் இருந்தேன், நான் வீடியோஸ் தான் போடுறது இல்லை. ஏன்னா கொஞ்சம் நாள் ஃபோனும் இதுவாகிடுச்சு, அப்படியே பிஸியாக ஆகிட்டேன். எப்போ ஜிம் ட்ரைனராக ஜாயின் பண்ண அதுலேருந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். ஸோ ஆனால் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனெல்லாம் சொன்ன மாதிரி போயிட்டு தான் இருக்குது. 109 கேஜிலேருந்து 66 வந்துட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் 40 கேஜிஸ் கம்மி பண்ணியிருக்கேன் நான். அதை நான் ஆட் பண்ணுறேன். அந்த ஃபுல் இது போட மாட்டேன், நான் ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும் தான் எல்லா இதுவும் போஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஆனால் வந்து பேசிக்காக ஒரு 2-3 ஃபோட்டோஸ் வீடியோஸ் மேபி ஆட் பண்ணுறேன். வீடியோ எண்டில் செக் பண்ணிக்க. ஆனால் இந்த வாட்டி வந்து ஆல்மோஸ்ட் நான் இவ்வளோ வெயிட் கம்மி பண்ணி 40 கேஜி கம்மி பண்ணி வந்து ஸ்டில் எல்லோரும் எதிர்பார்க்குற ஒரே விஷயம், எப்போடா ஆப்ஸ் எடுத்து வர போகிறேன், எப்போடா ஆப்ஸ் எடுத்து வர போகிறேன்னு தான். அதுக்கு இப்போ நான் 66 இருக்கேன் ஆல்மோஸ்ட். ஸோ இன்னும் 19% பாடி ஃபேட்டில் இருக்கேன். 40% 19% வந்துட்டு இருக்கேன். ஸோ இன்னும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 கேஜி வந்தால் ஆப்ஸ் வந்துடும். ஸோ இப்போதைக்கு பார்க்குறீங்கன்னா இதாக இருக்கேன், மெலிசாக ஆகிட்டே இருக்கேன், ரொம்ப ஸ்லிம்மாக ஆகிட்டே இருக்கேன். ஆனால் வந்து அந்த ஆப்ஸ் வேணும்னா இன்னும் கொஞ்சம் 10 கேஜி கம்மி பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கு தான் இது பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 3 மந்த்ஸில் பார்க்கலாம், அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 கேஜிஸ் இன்னும் கம்மி பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதான் ஸ்டே டியூன். ஏன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியே பண்ணுவேன். நான் 2 வருஷமாக கஷ்டப்பட்டு போட்டுகிட்டு இருக்கேன். ஆனால் 6 இயர்ஸாக ட்ரெயினும் பண்ணிகிட்டு இருக்கேன். நடுவில் லாஸ்ட் ப்ராப்ளம், மம்மி டெத் எல்லாம் போய் ஏதோ கம்பேக் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். சம்திங் நியூ இன் மை லைஃப். வில் see you.